பார்வதி வந்து இப்போ லைவ்ல அரோராவை போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படின்னு நாசூக்காக கிண்டல் அடிச்சிட்டு இருந்தாங்க. அரோரா வந்து ஒரு ஸ்வீட் ஹார்ட் ஆனனால அவங்க அதை அப்படியே விட்டுட்டாங்க. வேற யாராச்சுன்னா அதை வந்து கொஞ்சம் இஷ்யூ ஆக்குவாங்க. பட் அரோரா அதை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க. உடனே டெய்லி ஒரு சேலையாக கட்டி மினுக்குவா, இப்படி தான் புருஷன்கிட்ட அவள் என் புருஷனை மயக்கிட்டாங்கிற மாதிரி கமர்தினியும் அரோராவையும் அப்படியே நாசூக்காக ஸ்டோரி சொல்லி சொல்கிறாங்க. அரோராவும் அதை சிரிச்சுட்டு அது ஜாலியாக எடுத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து கானா வினோத் சொல்கிறாரு, இவள் வாய் வச்சுட்டு ஒழுங்காக இருந்தால் இவளை விட்டுட்டு அவன் ஏன் இன்னொருத்தர் கூட போகிறான் அப்படின்னு. நான் பார்த்துருக்கேன், கானா வினோத் தான் சரியான ஆள் பார்வதியோட வாயை அடக்கிறதுக்கு. அவர் அது வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் நினச்சாருன்னா எப்போ வேணால் அப்படியே டக்குன்னு ஆஃப் பண்ணிடுவார். இப்போ 3rd ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு. அதுலேயும் இதை தான் காட்டுறாங்க. ஆனால் அரோரா சொல்கிறாங்க, அவங்க 2 பேரும் நண்பர்கள் தானே நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அப்படியாம்மா, எனக்கு பார்க்க அப்படி தெரியலம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து கமர்தீன் ஏதோ ஊட்டி விட்டு இப்படி ஏதோ தட்டோ ஏதோ செய்கிறாரு. உடனே இந்த பாருமா இப்படி தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. செம்ம ஃபன்னாக தான் போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும் இந்த டாஸ்க்கு. எல்லோரும் அந்த பாத்ரூம் கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு. பட் பெரிய லெவலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை இதுக்கு முன்னாடி சீசனில் உள்ள டாஸ்க் மாதிரி. அது என்னன்னால எதனால் அது டிஃப்ரென்ஸுங்கிறது தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.